யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர், அவர் ஆசிரியராக இங்கு கடமையாற்றியிருந்தவர். அவர் திருமணம் முடித்து பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றிருந்த நிலையிலே அவரது கணவருக்கு இங்கிருந்து பல ஆண்கள் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு அந்த பெண் தொடர்பாக கூறியிருக்கின்றார்கள். அதாவது, என்னை காதலித்து அந்த பெண் ஏமாற்றிவிட்டால் நாங்கள் பல இடங்களுக்கு எல்லாம் சென்றிருக்கின்றோம், நீ வெட்கமே இல்லாமல் முடித்து வைத்திருக்கின்றாய் அப்படி என்று சொல்லி தேவையில்லாத பல கதைகளை கூறியிருக்கின்றார்கள். பின்பு உண்மை தெரிய வந்திருக்கிறது. அதற்கு பிறகாக கணவர் அதிர்ச்சி அடைந்து மனைவியிடம், அதாவது அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். இந்த காணொலியை அனைவருமே பார்க்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் குடும்பத்துக்குள் மற்றவர்கள் குழப்பம் விளைவிக்காமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும். எனவே இந்த காணொலியை புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களும் இங்கு இருக்கின்றவர்களும் முழுமையாக பாருங்கள். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 27 வயதான பெண் ஒருவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக திருமணம் முடித்து பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றிருக்கின்றார். இவ்வாறு பிரான்ஸ் நாட்டுக்கு அவர் சென்றதற்கு பிறகாக இலங்கையிலிருந்து பல அலைபேசி அழைப்புகள் அவருக்கும் அவரது கணவருக்கும் சென்றிருக்கின்றது. பல ஆண்கள், அதாவது 4 ஆண்கள் இங்கிருந்து அந்த பெண்ணின் கணவருக்கு தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு பல விடயங்களை பேசியதாக கூறப்படுகின்றது. அதாவது, அவர் ஒரு ஆசிரியராக இங்கு கடமையாற்றியிருந்தார். அவர் ஒரு ஆசிரியர். அதுக்கு பிறகுதான் இவ்வாறு திருமணம் முடித்து அங்கு சென்றிருந்தார். அந்த திருமணம் என்பது பேசி செய்யப்பட்ட ஒரு திருமணம். அதாவது, அவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்ளவில்லை, பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு பேசி முடிக்கப்பட்ட திருமணம். இந்த நிலையில் தான் அந்த பெண்ணும் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றிருக்கின்றார். இவ்வாறான பின்னணியில் அந்த பெண்ணின் கணவருக்கு தொலைபேசி ஊடாக பலர் இவ்வாறு தொடர்பு கொண்டு, என்னை அந்த பெண் காதலித்தது, அந்த பெண்ணும் நானும் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறோம், ஊரிலே கேட்டு பாருங்கள், இன்று என்னை அந்த பெண் ஏமாற்றி விட்டு அங்கு வந்து விட்டார். இவ்வாறு 4 பேர் வேறு வேறு கதைகளை சொல்லி அந்த பெண்ணின் கணவருக்கு அழைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் வேறு வேறு தொலைபேசி இலக்கங்களூடாக எல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அழைப்பது அல்லது குறுஞ்செய்தி அனுப்புவது, இவ்வாறு பல விடயங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இவ்வாறான நிலையில் கணவனும் மனைவியிடம் தொடர்பாக கேட்டு அந்த மனைவியுடன் சண்டை பிடித்து சந்தேகப்பட்டு குடும்பத்துக்குள் பிரச்சனையாகி பல விடயங்கள் நடந்து விட்டது. அந்த பெண்ணும் நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கின்றார். அந்த குடும்பம், அதாவது பெண்ணின் குடும்பமும் நிம்மதி இழந்து போயிருக்கின்றார்கள். இது 2 குடும்பங்களுக்கும் இடையிலே பெரும் நிம்மதியற்ற ஒரு நிலையை உருவாக்கி விட்டது. அதை தவிர ஒரு மோதலையும் உருவாக்கி குடும்ப நிலையை சீர்குலைத்து விட்டது, குடும்ப நிம்மதியை சீர்குலைத்து விட்டது. இந்த பின்னணியில் தான் அவர் தொடர்ந்து இது தொடர்பாக சிந்தித்துக் கொண்டே இருந்திருக்கின்றார். அவர்களும் விடுவது போல் இல்லை, தொடர்ந்து இவ்வாறு அனுப்பி கொண்டே இருந்திருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் இந்த விடயம் தொடர்பாக ஒரு தகவல் அந்த நபருக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது, இவ்வாறு தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு தன்னிடம் பேசுகின்ற அந்த 4 ஒரே இடத்தை சேர்ந்தவர்கள் என்றும், அந்த 4 திட்டமிட்டுத்தான் பேசுகின்றார்கள் என்பது அவருக்கு தெரிந்திருக்கின்றது. அதாவது, அந்த பெண்ணின் ஊரில் இருக்கின்ற 4 ஆண்கள் தான் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். அந்த 4 ஆண்களும் இவ்வாறு எடுத்த விடயத்தை அந்த 4 ஆண்களும் ஒரு இடத்திலே மது அருந்துகின்ற போது வேறு நண்பர்களுக்கு கூறியிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அதை கேள்விப்பட்ட அங்கு இருந்த அவர்களுடன் இணைந்து மது அருந்திய இன்னொரு நபர் பிறகு இந்த தகவலை அந்த வீட்டில் சொல்லி இவருக்கு சொல்லி இப்படி அந்த கதை அவருக்கு தெரிந்துவிட்டது. அதுக்கு பிறகு பார்த்தால் ஒரு ஆண், அந்த ஊரில் இருக்கின்ற ஒரு இளைஞன் அந்த பெண்ணை தொடர்ந்து நீண்ட நாட்களாக ஒருதலை பட்சமாக காதலித்து வந்திருக்கின்றார். இவ்வாறு காதலித்து வந்த நிலையில் அந்த பெண்ணிடம் இவர் சொல்லி அந்த பெண் மறுத்து விட்டார். எனவே அந்த பெண் மறுத்துவிட்டு தற்பொழுது புலம்பெயர் தேசத்திலே திருமணம் முடித்து சென்று விட்டார் என்கின்ற ஆத்திரத்தில் தனது நண்பருக்கெல்லாம் அந்த பெண்ணின் கணவரின் தொலைபேசி இலக்கத்தை எவ்வாறு எடுத்து அவர்களிடம் இந்த தொலைபேசி இலக்கத்தை கொடுத்து அந்த நபரிடம் இப்படி பேசுகிறது என்று இவரை சொல்லி இந்த 4 பேரும், அதாவது அந்த நபர் உட்பட, விடுதலையாக காதித்த நபர் உட்பட அனைவருமே வேறு வேறு பேர்களை சொல்லி இவ்வாறு அவருடன் பேசி இருக்கின்றார்கள். ஆகையால் அந்த பெண்ணின் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அந்த இளைஞன், அதாவது அந்த பெண்ணை ஒருதலையாக காதலித்த இளைஞன் இந்த வேலையை செய்திருக்கின்றார். இதனால் அந்த குடும்பத்திற்குள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கிறது இந்த இளைஞன் செய்த வேலையால். ஆகையால் இங்கிருந்து பல புலை செய்த பெண்கள் அங்கு சென்று திருமணம் முடித்திருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அதே போல இங்கு ஒரு பிழையும் செய்யாத பெண்கள் அங்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அதற்கு ஒரு உதாரணமாக இந்த விடயம் அமைந்திருக்கின்றது. ஆகவே அனைத்து பெண்களும் கெட்டவர்கள் என்றும் இல்லை, அனைத்து பெண்களும் நல்லவர்கள் என்றும் இல்லை. அது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஆண்களுக்கும் அது பொருந்தும். அதாவது, புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அனைத்து ஆண்களும் நல்லவர்களும் இல்லை, அனைத்து ஆண்களும் கெட்டவர்களும் இல்லை. ஆகவே நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பது எந்த நாட்டில் இருக்கின்றார்கள் அல்லது ஆனா பெண்ணா என்பதை எல்லாம் தாண்டி அவர்கள் வளர்கின்ற விதத்திலே இருக்கின்றது. ஆகவே இப்படியான நிலையில் தான் பல பெண்கள், இங்கே ஒழுக்கமாக வாழ்கின்ற பல பெண்கள் வெளிநாடுகளில் போய் இவ்வாறான சிக்கலுக்குள் முகம் கொடுக்கின்ற சம்பவங்கள் இருக்கின்றது. அதாவது, ஒருதலை பட்சமாக காதலித்து இவ்வாறு பிரச்சனை கொடுப்பார்கள், அல்லது சிறு வயதில் காதலித்து விட்டு அவர் மோசமானவர்கள் என்று தவிர்த்து விட்டு அந்த பெண் அந்த காதலை அத்துடனே விட்டு விடுவார்.
அதுக்கு பிறகாக யாரையுமே காதலிக்காமல் புது வாழ்க்கைக்கு அந்த பெண் போகின்ற போது அதை குழப்புவதற்காக முன்னாள் காதலை செய்கின்ற வேலை என்று இவ்வாறான சம்பவங்கள் பல இடம்பெறுவது வழக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் அந்த ஆசிரியரை ஒருதலையாக காதலித்த இளைஞன் இன்று அந்த குடும்பத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், அந்த பெண்ணை பழிவாங்க வேண்டும், என்னை விட்டுட்டு போய் நீ எங்கேயாவது நிம்மதியாக வாழ முடியுமா என்பது போல அந்த செயற்பாட்டை அவர் செய்திருக்கின்றார். இது ஒரு கேவலங்கட்ட ஒரு செயற்பாடு. நீங்கள் ஒருதலையாக ஒரு பெண்ணை காதலித்தால் அந்த பெண், அதாவது நீங்கள் காதலித்த பெண் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அதனை தாண்டி அந்த பெண்ணை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அந்த பெண் திருமணம் முடித்த நபரை விட சிறந்தவர்களாக உருவாக வேண்டும். அதாவது ஒரு தொழிலை செய்து முன்னேறி அல்லது ஒரு திறமையால் எதையாவது ஒரு விடயத்தை சாதித்து நீங்கள் உச்சத்தில் இருக்கின்ற போது உங்களை நினைத்து அந்த பெண் கவலைப்படணும். இவ்வாறு ஒருத்தர் என்னை காதலித்தான், நான் அவனை நிராகரித்து விட்டேன், இன்று அவன் எந்த உயரத்தில் வந்து நிற்கின்றான், நான் அவனையே முடித்திருக்கலாம் என்று அந்த பெண் இயங்குகின்ற அளவிற்கு உங்களது வளர்ச்சி இருக்க வேண்டும். அதுதான் சரியான பழிவாங்கல். அதனை விடுத்து அந்த பெண் ஒருவரை திருமணம் முடித்து விட்டார் என்பதற்காக அந்த குடும்பத்தை குழப்ப வேண்டும் என்று அதற்கு விதவிதமாக யோசித்து இவ்வாறான முறைகேடான செயற்பாடுகளை எல்லாம் மேற்கொண்டு அதை கெடுக்க விரும்புவது என்பது ஒரு கேவலங்கட்ட செயற்பாடு. அது உங்களுக்கு ஒரு பதிலை சொல்லுகிறது. அதாவது உங்களை இந்த பெண் நிராகரித்தது சரிதான், இப்படியான ஒருவரை நிராகரிக்கத்தான் வேண்டும், அந்த பெண் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லைன்னு அந்த பெண்ணை மறுபடியும் அந்த பெண்ணுக்குள் இருக்கின்ற மனச்சாட்சி சொல்லுகின்ற அளவிற்கு தான் இந்த செயற்பாடு இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக இங்கிருக்கின்ற ஒருதலையாக காதலிக்கின்ற ஆண்களாக இருக்கட்டும் அல்லது முதல் காதலித்து உங்களுடன் தொடர்பை முறித்துக் கொண்ட பெண் அல்லது ஆண் இருந்தாலும் சரி, அதை அதோடனே விட்டு விடுங்க. அதை கடந்து சென்று அந்த குடும்பத்தை சீரழிக்க வேண்டும் நினைக்காதீர்கள். அதே போல புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்களும் உங்களது மனைவியையோ அல்லது கணவனையோ உடனே சந்தேகப்படாதீர்கள். என்ன விடயமாக இருந்தாலும் தீர விசாரியுங்கள். அது தொடர்பான ஆதாரத்தை தர சொல்லுங்கள் அல்லது அது தொடர்பாக கொஞ்சம் ஆழமாக சிந்தியுங்கள். ஒருவேளை அவர்கள் காதலித்திருந்தால் கூட அதை நீங்கள் அந்த மனைவியிடம் விசாரியுங்கள். எப்போது காதலித்தாய், என்ன நடந்தது, எதற்காக விட்டாய், தொடர்பில் இருக்கின்றியா, அல்லது அது போல பல விஷயங்களை விசாரியுங்கள். ஏன்னா இங்கு ஒருத்தரையுமே காதலிக்காமல் ஒருத்தருமே இல்லை. ஆகவே அது தொடர்பாகவும் நீங்கள் விசாரிக்க வேண்டும். எனவே இவற்றையெல்லாம் விசாரித்து ஒரு முடிவெடுத்து தான் நீங்கள் என்னவென்றாலும் செய்ய வேண்டுமே தவிர யாரோ மூன்றாவது நபர் சொல்லுகின்றார் என்பதற்காக நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு மனைவியை தாக்கி, மனைவியை பேசி, மனைவி குடும்பத்தை பேசி இவ்வாறு குழப்பத்துக்கு உள்ளாவது என்பது சரியான ஒரு விடயமாக இருக்காது. அதே போல அந்த பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற அந்த தம்பதியினரும் மாறி மாறி சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், பல குழப்பத்திற்கு உள்ளாக இருக்கின்றார்கள். அந்த பெண்ணும் எனக்கு யாருந்தே தெரியாது, எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் கூட அதை நம்புவதாக இல்லை. 4 பேர் அழைக்கின்றார்கள், அவர் இப்படி சம்பந்தம் இல்லாமல் இருக்குமா என்று கணவர் அந்த பெண்ணுடன் சண்டை பிடித்து அந்த பெண்ணின் வீட்டுக்காரரையும் பேசியிருக்கின்றார். ஒரு கட்டத்தில் பிரிவதாக இருந்தது. ஆனால் அதற்குள்ளேயே அந்த உண்மை தெரிந்தபடியால் இன்று அவர்கள் அனைத்து தவறையும் உணர்ந்து நிம்மதியாக வாழுகின்றார்கள். ஆகையால் இது தொடர்பான தகவல் எனக்கு கிடைக்கப்பெறுந்தது. இவ்வாறான விடயங்களால் பலர் பாதிப்படைவார்கள். அப்படி யாருமே பாதிப்படையக்கூடாது. ஒரு புரிதலை உங்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொகுப்பை அல்லது இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கருத்து பட்டியலிலே குறிப்பிடுங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த். இது போன்ற பல செய்திகளை நாளாந்தம் நான் வெளியிட்டு வருகின்றேன். அந்த காணொலி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கூறுங்கள். அதை தவிர முக்கியமாக இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதே போல ஜேகே ரிப்போர்ட் என்கின்ற டிக்டாக் தளமும் இருக்கின்றது. அதை தவிர பேஸ்புக் பக்கமும் இருக்கின்றது. நடராசா ஜெயகாந்தன் என்கின்ற பெயரிலே பேஸ்புக் பக்கமும் இருக்கின்றது. நீங்கள் அதில் இருப்பவர்களானால் நீங்கள் அதிலே என்னை பின்தொடரலாம். தொடர்ந்து உங்களுடன் இணைந்திருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன்.